தாம்பத்தியம் என்பது அது ஒரு கடமை இல்லைங்க, கலை. அதை வந்து புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அந்த உறவு கணவன் மனைவி உறவுங்கிறது வந்து ரொம்ப வலுவானது. அதை வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தேவைகளுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கக்கூடாது. அதாவது அவங்களோட உண்மையான பாசத்தை, அவங்களோட பழக்க வழக்கங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இவங்க இப்படி தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அந்த வாழ்க்கை வந்து சிறப்பாக செம்மையாக இருக்கும். சரிங்களா? வாழ்நாள் ஃபுல்லாக வந்து நீங்கள் சேர்ந்து இருக்கணும், ஒன்றா இருக்கணும், எப்பயுமே வந்து என்ன சொல்கிறதுன்னா பிரிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து ஒருத்தர் வந்து புரிஞ்சு நடந்துக்கணும். சரிங்களா? அதாவது அதாவது ஹஸ்பண்டுக்கு பிடிக்காத ஒய்ஃபு செய்யக்கூடாது, ஒய்ஃபுக்கு பிடிக்காத ஹஸ்பண்டு செய்யக்கூடாது. சரிங்களா? உனக்கு பிடிக்கலைன்னா என்ன, எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்வேன் அப்படின்னு அப்படி பண்ணும்போது தான் குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகமாகுது. அதனால் வந்து பிடிச்ச விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணுங்கள். பிடிக்காத விஷயங்களை வந்து தயவுசெய்து பண்ணாதீங்க. குடும்பத்தில் உறவுகளுக்குள்ளே வந்து விரிசல் ஏற்படுறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. சரிங்களா? என்ன அப்படின்னா வந்து தாம்பத்தியம் அப்படிங்கிறது வந்து ஒரு கடமைக்காக குடும்பம், பொண்டாட்டி, பிள்ளை அப்படின்னு நினைக்கக்கூடாது. சரிங்களா? அதாவது அது ஒரு கலை. சரிங்களா? அதை வந்து நம்ம கடந்து வரும்போது அந்த கலையை வந்து நம்ம வந்து ஒரு அழகாக வடிவமைக்கணும். ஒரு சிலையை செய்யணும் அப்படின்னா வந்து அதற்கு நல்ல கூர்வாடு, நுணுக்கங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதே போல் வந்து கவனம் இருக்கணும். சரிங்களா? பொறுப்புகள் இருக்கணும். இந்த சிலை இப்படி தான் பண்ணணுங்கிற ஒரு பொறுப்பு இருக்கணும். அது கவனம் இருக்கணும். நுணுக்கங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த சிலையை வந்து சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும், எந்த ஒரு குறையும் இல்லாமல். அது மாதிரி தான் குடும்பமும். அதனால் வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். குடும்பம் வந்து எப்பயுமே சந்தோஷமாக நீண்ட காலத்துக்கு வந்து எப்பயுமே வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். சரிங்களா? அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும். ஸ்கிப் பண்ணிட்டிங்கன்னா நான் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கலாம், அதை நீங்கள் கேட்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்னென்னா, தாம்பத்தியம் அப்படிங்கிறது வந்து உடல் மட்டும் இல்லைங்க, உள்ளத்தோட தேவைகளையும் நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். சரிங்களா? தாம்பத்தியம் உடல்களின் தேவைக்காக மட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒருத்தர் மனசை வந்து இணைகிற உன்னதமான வந்து தருணம் தான் அந்த தாம்பத்தியங்கிறது. கணவன் மனைவிங்கிறது ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதாவது மனசார புரிஞ்சு நடந்துக்கணும். அதை தான், அதாவது இப்போ பிடிக்கல அப்படின்னா அந்த விஷயத்தை பண்ணவே கூடாது. ஒரு தடவை இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டா அந்த விஷயத்த பண்ணக்கூடாது. இதைத்தான் பண்ணுவேன் அப்படின்னு மறுபடியும் பண்ணும்போது தான் குடும்பத்தில் விரிசல்கள், பிரச்சனைகள் அதிகமாகிக்கிட்டே போகுது. சரிங்களா? இப்போ வந்து ஹஸ்பண்டுக்கு பிடிக்காத ஒய்ஃப் பண்ணக்கூடாது, ஒய்ஃபுக்கு பிடிக்காத ஹஸ்பண்ட் பண்ணக்கூடாது. இப்போ பிடிச்ச விஷயங்களை உங்களுக்கு பிடிக்கலைனாலும் நீங்கள் வந்து அவங்களுக்காக பண்ணும்போது அதில் வந்து ஒரு என்ன சொல்லணும்னா அன்பு உருவாகும். சரிங்களா? காதல் உருவாகும். அதுக்காக பிடிக்காத விஷயங்களை விட்டுட்டு பிடிச்ச விஷயங்களை முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்த பாருங்கள். அது உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்குள்ளே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கோங்க. பிடிச்ச விஷயங்களை மட்டும் பண்ணுங்கள். பிடிக்காத விஷயங்களை தயவுசெய்து பண்ணாதீங்க. நம்ம மனசு வந்து ஒன்றா இருந்தால் தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். சரிங்களா? தேவைகளுக்காக மட்டும் யூஸ் பண்ணுறதை தயவுசெய்து அவாய்ட் பண்ணிவிட்டு மனசார வந்து என்ன சொல்கிறோன்னா மனசார அவங்கள ஏற்றுக்கங்க. உண்மையான அன்பை காட்டுங்க. அதுதான் வந்து நிலைக்கும். சரிங்களா? அடுத்து அந்த புரிதல் இருந்தால் தான் அந்த உறவு வந்து எப்பயுமே முழுமடையும். சரிங்களா? புரிதலே இல்லாமல் நான் தான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடமைக்காக குடும்பம் நடத்துகிறீங்க அப்படின்னா வந்து அதில் ஒரு சந்தோஷமே இருக்காது, நிம்மதியே இருக்காது. ஏனோ தானோன்னு போகும், வாழ்க்கையே போகும். அது என்ன சொல்லணும்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக நிம்மதியாக எப்பயுமே ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு புரிதல் ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேங்களா? உங்கள் வீட்டில் வந்து உங்களை புரிஞ்சு நடந்துக்கிறாங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ வந்து உங்களை புரிஞ்சுக்கலை, உங்களை வந்து ஒரு கடமைக்காக உங்கள் கூட வாழ்கிறாங்க அப்படின்னா கமெண்டில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. அடுத்து ரெண்டாவது விஷயம் வந்து நேரம் ஒதுக்கணும். சரிங்களா? நேரம் எதுக்காக ஒதுக்கணும் நிறையா வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்போ வந்து சொல்கிறேன், நேரம் ஒதுக்கணும். எதுக்காக அப்படின்னா வந்து பரபரப்பான வாழ்க்கை, நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சது நைட் வரைக்கும் பிஸியாக போய்கிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் உங்கள் ஒய்ஃப் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஹஸ்பண்ட் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதான் ஒரு 10 நிமிஷம் அவங்கக்கிட்ட பேசினாவே போதும். அவங்க மனசு வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒய்ஃபாக இருக்கவங்க வந்து வீட்டிலே இருக்கிறாங்க, வீட்டு வேலைகளை மட்டும் பார்த்துட்டே இருக்காங்க. புருஷன் பிள்ளைங்க அவங்க தான் உலகம்னு இருக்காங்க. அவங்க கூட நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சரி, வீட்டில் இருக்கும்போது ஒரு 10 நிமிஷம் மொபைல் பார்க்காம, டிவியை பார்க்காம, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட போகிறத கொஞ்சம் இவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஒதுக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வந்து எப்போயுமே சந்தோஷமாக சிறப்பாக இருக்கும். சரிங்களா?
அதாவது என்னன்னா, அவங்க எதையுமே எதிர்பார்க்கல. உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் அன்பான வார்த்தைகள தான் எதிர்பார்க்குறாங்க. அத புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த இதுதான் வந்து அந்த குடும்பத்தோட தாம்பத்தியத்துக்கான முதல் படி சரிங்களா? அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிட்டாவே குடும்பம் எப்பயுமே சந்தோஷமா இருக்கும். அதுதான் உண்மை. அந்த நேரத்தில மத்த எல்லா கவலைகளுமே வந்து அதாவது ஒதுக்கிடணும் சரிங்களா? வீட்டு செலவு, குடும்ப செலவு, லோன் இருக்குது, கடன் இருக்குதுன்னு சொல்லிட்டு மற்ற எல்லா டென்ஷன்களையுமே ஒதுக்கிட்டு அவங்கக்கிட்ட வந்து அதாவது அவங்களோட தேவைகளோ இல்லை வந்து அவங்க ஏதாவது ஆசைப்பட்டு பேச வராங்கன்னா அதை கேளுங்க. நீங்களும் அதுக்கு பதில் சொல்லுங்கள். அன்பாக திடீர்னு பேசாமல் அன்பாக பொறுமையாக சொன்னாவே போதும், அவங்க புரிஞ்சுக்குவாங்க சரிங்களா? அந்த பொறுமையாக பேச பழகிக்கங்க. அன்பான வார்த்தைகள் வந்து ஒரு 10 நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்குனீங்கன்னா போதும், உங்கள் காலை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா? 3ஆவது விஷயம் என்னன்னா, கவனிப்பும் கனிவும். உங்கள் துணையோட சின்ன சின்ன உணர்வுகளையும் கவனித்து நடக்கிறது ஒரு பெரிய கலை சரிங்களா? அவங்க கோபமாக இருக்காங்களா, டென்ஷனாக இருக்காங்களா, இல்லாட்டி உடம்பு வந்து சரியில்லாமல் இருக்கா, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து புரிஞ்சு வச்சுக்கணும். அவங்க இப்போ கோவமாக இருக்காங்களா அப்படின்னா கொஞ்சம் நேரம் பொறுமையாக அவங்கள விட்டுருங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. அப்புறம் வந்து என்னன்னு கேட்டு அதுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கள் சரிங்களா? அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருங்க. இல்லை ஏதோ ஒரு கவலையில் இருக்காங்க, கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா அந்த டயத்தில் நீங்கள் பிடிவாதம் பண்ணி அதட்டி கேட்காம பொறுமையாக பேசுங்க. அவங்களுக்கு மனசார அவங்க உங்கள்கிட்ட மனசார சொல்கிற மாதிரி நடந்துக்கங்க. பேசுனீங்கன்னாவே போதும், அவங்களோட கவலைகள் எல்லாமே பறந்து போயிடும். நான் இருக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்க சொன்னாவே போதும் சரிங்களா? அதனால் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் அன்பாக இருங்க. கவனிக்கணும். அவங்களோட செயல்களை வந்து நடவடிக்கைகளை வந்து கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து என்னென்னா, உங்களோட துணையோட சின்ன சின்ன உணர்வுகளையும் கவனித்து நடக்கிறது ஒரு பெரிய கலை சரிங்களா? அது எல்லாராலையுமே வந்து அதை பண்ண முடியாது, கவனிக்க முடியாது. ஒரு சிலர் தான் அது மாதிரி கவனிப்பாங்க. என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, அதாவது அவங்க சொல்லலைனாவே வந்து இவங்க புரிஞ்சுக்குவாங்க. அந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சு வச்சுக்குவாங்க. அந்த அன்பும் கனிவும் தான் தாம்பத்தியத்தை வெறும் கடமையாக இல்லாமல் காதலாக மாற்றும் சரிங்களா? உங்களோட உணர்வுகள், அதாவது நீங்கள் கவனிக்கிற விதம், அதுதான் வந்து நான் சொன்னால் உனக்கு இப்போ வந்து ஹஸ்பண்டுக்கு ஏதாவது பிடிக்குதுன்னா அவங்க சொல்லாமலே வந்து ஒய்ஃப் அதை செஞ்சு கொடுத்துருவாங்க. இப்போ ஒய்ஃப்க்கு ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை இவங்க கேட்காமலே அவங்க வாங்கி கொடுக்கணும். அந்த அளவுக்கு புரிதல் இருந்தாவே போதும். அந்த என்ன சொல்லணும், உறவு வந்து கடமைக்காக இருக்காது, அது உண்மையான அன்பாக தான் இருக்கும் சரிங்களா? தாம்பத்தியம் என்பது ஒரு அழகான பயணம். அதை வெறும் கடமையாக பார்க்காம ஒரு கலையை ரசிக்க கற்றுக்கிட்டாவே போதும், வாழ்க்கை இன்னும் வந்து இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க தான் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் உங்களோட லைஃப் எப்படி சந்தோஷமாக போகுதா, இல்லை கவலைகள் நிறைஞ்சு போகுதா, உங்கள் கணவர் வந்து உங்கள்கிட்ட ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி பேசுகிறாங்களா அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள். ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.